எட்டி மாடனே, என்ன கிளைமேட்டை என்ஜாய் பண்றதுக்காக ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயும் ஹனிமூன் போயிட்டீங்களோ? கல்யாணம் ஆன புதுசுலயே ஹனிமூன் போகலையா? இதுல 9 வருஷம் கழிச்சு ஹனிமூன் கூட்டிட்டு போறாங்களாக்கும். அட ஏண்டி நீ வேற. அடே அப்பா, என்னடி அத்தா மாடனை இம்பிட்டு சலிச்சுக்கிறேன். எடி மாடனே, இப்ப என்ன கெட்டு போச்சு? கல்யாணம் ஆன புதுசுலதான் ஹனிமூனுக்கு போகணும்னு என்ன சட்டமா இருக்கு? அட என் தம்பியை கூட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஊரா போய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதானே? யாரு உன்னைய என்ன கேட்க போறா? அன்னிக்கிலிக்கா, சும்மா நீங்க வேற வயிற்றுச்ச கொடுமையை கிளப்பாதீங்க. எல்லாருக்கும் உங்களை மாதிரி மாமா கிடைச்சிருவாரு அண்ணன். என் புருஷன்லாம் அந்த ஆபீஸை கட்டிட்டு அழுகிறதுக்கு தான் டைம் சரியா இருக்கு. பொண்டாட்டின்னு எங்க நிமிந்து பாக்குறாரு மனுஷன். சரி விடு விடு விடு, ஏன் ஃபீல் பண்ற? எல்லா பயல்களும் ஒரே குட்டையில ஊர்னா மட்டதாம் டி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் ஐயோ டார்லிங், உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க கூட்டிட்டு போவேன் டார்லிங், இங்க கூட்டிட்டு போவேன் செல்லக்குட்டி, உன்னை அப்படி வச்சிருப்பேன் இப்படி வச்சிருப்பேன், காலை தரையில நடக்க விட மாட்டேன், பூவை போட்டு மிதக்க விடுவேன்னு 16 பேசுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆத்து தண்ணியா இருந்தா அடிச்சுட்டு போகும். இது என்ன கிணத்து தண்ணி தானே, இதை யாரு தூக்க போறான்னு இங்கனையே விட்டுட்டு போயிடுவாங்க. என்ன செய்யறது, நம்மளும் காலம் பூரா கிணத்து தவளையாவே இருந்து பழகிட்டோம். நீ வேணும்னா சொல்லு, நம்ம 4 பேரும் சேர்ந்து எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம். இடி நிர்வாலி, நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். அந்த மூதேவி மனுஷனை நம்பி கல்யாணம் பண்ணி ஒன்னத்துக்கு ஆகலட்டி. வீடு, வீடை விட்டு ஆபீஸ், ஆபீஸை விட்டு வீடு, இதை தவிர அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியலன்னா பாத்துக்கோங்க. எடி மாடனே, உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். சம்பாரிச்சாதானமா சாப்பிட முடியும். அதுக்கெல்லாமா கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்னைக்கோ தம்பிக்கு லீவு கிடைக்கிற அன்னைக்கு எங்கேயாவது கூட்டிக்கிட்டு வெளியில போயிட்டு வர வேண்டியது. அதுக்காக யாமட்டி இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் சம்பாதிக்க வேணாமா? வயசு இருக்கையிலேயே ரத்த ஓட்டம் நல்லா இருக்கையிலேயே சம்பாரிச்சுக்கிட்டா தானே. எக்கா நீ வாய மூடு. ஆனா ஊனா சம்பாதிக்கணும், சாப்பிடணும், திங்கணும், உங்கணும்னு அதுலயே இருந்தா மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? வாழ்க்கைனா சம்பாதிக்கிறது சாப்பிட்றது, சம்பாதிக்கிறது சாப்பிட்றது, அது மட்டும்தான் லைஃப் அக்கா. அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்க அதுங்களோட சந்தோஷம்னு எதுவுமே இல்லையா? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பட்டிக்காட்டில் பிறந்து இந்த மனுஷங்களுக்கு ஒண்ணுமே தெரியலக்கா. ஒண்ணுமே தெரியாம காசு 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 காசு, பணம் 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 பணம், அதுக்காக மட்டுமே தாக்கா ஓடிக்கிட்டு இருக்காங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி அழகா வீட்டில் உட்காந்துருக்காளே, அவளுக்கு ஒரு நைட்டியை ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அழகு பார்ப்போம், அவளுகளை போட்டு மினுக்க விடுவோம், அவளுகளுக்கு ஒரு பொட்டை வாங்கி கொடுப்போம், பூவை வாங்கி கொடுப்போம்னு ஏதாவது பண்றாங்களா? நம்ம ஆசை பாசங்களை எல்லாம் மண்ணோட மண்ணா தோண்டி புதைச்சிட்டு வெறும் மரக்கட்டையா இருக்க வேண்டியது இருக்குக்கா. வெறும் மரக்கட்டையா இருக்க வேண்டியது இருக்கு. நல்லா சொல்லடி நெடுவலி. அன்னைக்கிளிக்காவுக்கு என்ன மாமா 24 மணி நேரமும் அன்னைக்கிளி 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 அன்னைக்கிளின்னு உருகிட்டு இருக்காரு. அந்த அக்காவும் மாமா 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 மாமான்னு கிறங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் பூந்து விளையாடுது. நம்ம வாழ்க்கை என்ன அப்படியா? என்னத்தையோ வந்தது வச்சது போனா போகுது, இருந்தது போனது எந்திரிச்சு ஆகுதுன்னு ஏதோ நம்ம வாழ்க்கையை நினைச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப உள்ள உன் மாமனை தானே உங்களுக்கு தெரியும். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் அந்த மனுஷன் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது. அடி ஏண்டி நீங்க வேற. எல்லா பயல்களும் அப்படித்தான். நம்ம தானே அனுசரிச்சு அதை சொல்லி இதை சொல்லி மாத்தி திருத்தி நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரனே. நம்ம ஆசையை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த ஆம்பளை பயல்களுக்கு எப்படி புரியும்? ஒரு சில ஆம்பளையே ஆத்தாடி நம்ம பொண்டாட்டி அப்படி நினைப்பா இப்படி நினைப்பானா அதுக்கு தக்கன வெளியில கூட்டிட்டு போவாங்க, வாங்கி கொடுப்பாங்க, வைப்பாங்க, செய்வாங்க. ஒரு சில ஆம்பளைகளுக்கு எடுத்து சொன்னாலும் புரியாது. நம்ம தானே அதுக்கு தக்கன வழிக்கு கொண்டுட்டு வரனே. எல்லாமே பொம்பளைய கையில தான் இருக்கு. முடியாது முடியாது முடியாதுன்னு நினைச்சா முடியாமத்தான் போகும். முடியும்னு நினைச்சு சாதிக்கிறது இல்லையா? அவதானே பொம்பளை. அட போக்கா நீ ஒண்ணு. இதுக்கு மேல என்னத்தை போட்டுக்கிட்டு புரிய வைக்கிறது? அட ஒண்ணும் இல்லக்கா, நேத்து சாப்பிட்றதுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ரைட் ரைஸும் பரோட்டாவும் தாக்கா வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு கூட ஆத்தாட்ட போன் அடிச்சுக்கிட்டு, அம்மா வீட்டுல மாவு எதுவும் இருக்கா, மத்தியானம் ஆக்குன சோறு எதுவும் இருக்கா, அவ என்னைய பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா அப்படின்னு ஆத்தாளுக்கு போன் அடிச்சு கேட்குறாருக்கா. இந்த மனுஷனையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னக்கா செய்ய முடியும்? ஒவ்வொருத்தவங்கன்னா என்ன செய்வாங்க? ஐயோ நம்ம பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்குறாளே, உனக்கு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் போதுமாமா, இல்லை வேற எதுவும் வாங்கிட்டு வரவா? முட்டை பரோட்டா வாங்கிட்டு வரவா, கொத்து பரோட்டா வாங்கிட்டு வரவா, சாதா பரோட்டா வாங்கிட்டு வரவா, இல்லை அந்த பரோட்டா வாங்கிட்டு வரவான்னு ஏதாவது ஒன்று கேட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்க இல்லக்கா. ஏக்கா என் வாழ்க்கையெல்லாம் கிடக்கிற கடையெல்லாம் சொன்னோம்னா உட்காந்து உட்காந்து சொல்லலாம். தெரியல சிரிச்சுக்கிட்டு வேடிக்கையா தெரியுற நெடுவாளியை தானே உனக்கு தெரியும். என் வாழ்க்கையோட மறுபக்கத்தை எல்லாம் கேட்ட சும்மா கதறி கதறி அழுதுரு தெரியுமா? சரி விரி நெடுவாளி, என்ன பண்றது? நமக்கு விதிச்சது அதுதானே நினைக்க வேண்டியது. நமக்காவது இந்த நிலைமை. பாவம் வனசாக்கா நிலைமையெல்லாம் நினைச்சாலே கொடுமையா இருக்கு. அந்த காலம் பாரு, அந்த குடிகார புருஷனை கட்டிக்கிட்டு அதுவும் தானே கஷ்டப்படுது. அது நிலைமைக்கு நம்ம நிலைமை எம்புட்டோ தேவையில்லைன்னு நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். அடி என்னடி இவளுக வீட்டுல இருந்தாதே அந்த சௌமியா தொல்லை தாங்க முடியலையேன்னு வெளியில இப்படி இவளுகளோட உட்கார்ந்து இருந்துட்டு போமே வந்தா இவளுக மாத்தி மாத்தி நல்லால ஒப்பாரி வைக்காத வரையா வச்சுக்கிட்டு இருக்காளுங்க. எப்படி அட ஆமாட்டி மாடனு, நம்மளாவது பரவாயில்ல, என்னத்தையோ வெந்த சோறை தின்னுட்டு விதி வந்தா போய் சேரலாம்னு இருக்கோம். ஆனா வனசாக்கா நிலைமையெல்லாம் அந்த வெந்த சோறை திங்கிறதுக்கே அதுல கடந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அந்த குடிகார சிங்காரத்தெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை அதுக்கு பரவாயில்லைங்கிறது மாதிரி தான் தோணுது. சரி விடு விடு, உன்னை பார்த்து ஒன்று மனசை தேத்திக்கிற வேண்டியதேன்.
மனஸ் பேபி புளியோதரை பொங்கல் ஏதாவது சாப்பிடுறியா? அட உன் கூட இப்படி சந்தோஷமா கையை கோர்த்துக்கிட்டு கோயில் வரைக்கும் வந்து சாமி கும்பிட்டதே எனக்கு வயிறு மனசு நிறைஞ்சு போய் கிடக்கியா சிங்கு. இதுக்கு மேல எதுக்கு புளியோதரையும் பொங்கலும்? வீட்டுக்கு போய் நம்ம சோறாக்கி சாப்பிட்டுக்குருவோம். வனஸ் பேபி அத்தான் கூட கோயிலுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? ஏதாவது சாப்பிடு வனஸ் பேபி. அட என்னையா மனுஷா, பச்சா குடும்பி அடிச்சா மொட்டைன்னு ரொம்ப நெஞ்ச நக்குறியே. ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னா. யோ அன்னைக்கு நான் ஆசைப்பட்டேன் நீ சேலை வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு மலம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேன்னு. ஆனா அது கனவுல தான் நடந்துச்சு. நெசத்துல நீ வெறும் சேலையை மட்டும்தானே கொண்டுட்டு வந்து கொடுத்த. அதனால எனக்கு ஒரு மலம் மல்லிகைப்பூ வாங்கி தரியா? வனஸ் பேபி இப்ப நான் முன்னாடி உள்ள சிங்காரம் இல்ல, வாங்கி தரியான்னு கேட்க கூடாது, வாங்கி தாங்க அத்தான்னு உரிமையா கேளுமா. ஐயோ அத்தான், சரி வாங்க வந்து வாங்கிட்டாங்க அத்தான். சரி வா போவோம். அத்தான் கையை விட்டுட்டு போறீங்க பாத்தீங்களா? வனஸ் பேபி இனிமே என்னைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். அத்தான் என்னே சின்னாரனே வாங்கனே 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 மைனி வாங்க மைனி. என்னடா பாவாடை பூக்கடை போட்டியா? ஏனே பூக்கடையில நான் வைக்கலனே, இது நம்ம அண்ணன் கடை. அண்ணன் பாத்ரூம் வரைக்கும் போயிருக்கேன், சத்த பாத்துக்கன்னாரு. அதோட தானே வந்து நிக்கிறேன். வானே உனக்கு என்னனே வேணும்? டேய் பாவாடை பூ வேணும்டா. உங்க அண்ணன் தான் வரணுமா இல்ல நீ எடுத்து அளந்து தருவியா? மைனி இந்த பாவாடை சாமிக்கு பூக்கடையில இருந்து புண்ணாக்கு கடை வரைக்கும் எல்லாம் அத்துப்படி. உங்களுக்கு எத்தனை முளை வேணும் என்ன பூ வேணும்னு மட்டும் சொல்லுங்க, சும்மா அளந்து தள்ளிடுவோம். வனஸ் பேபி உனக்கு என்ன பூ பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்க. யோ சிங்கு, இன்னைக்கு தாயா உன் கையால முதன்னு பூ வைக்க போறேன். நீனே பார்த்து என்ன பூ வைக்கணும் பார்த்து வாங்கிட்டா, அப்பதானே நல்லா இருக்கும். இல்ல வனஸ் பேபி உனக்கு என்ன பூ பிடிக்கும்னு எனக்கு தெரியாதே. அட என்ன சிங்காரனே நீங்க, என்ன பூ பிடிக்கும் தெரியாது நொன்னா பூ பிடிக்கும் தெரியாதுன்னு இங்க இருக்கிற பூக்கள் எல்லாத்துலயும் ஒரு ஒரு முளத்தை வாங்கி மைனி உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அலங்கரிச்சிட வேண்டியதானே. இலை பாவாடை என்ன ஆள் இல்லாத கடையில ஆட்டையை போட்டுட்டு போகலான்னு பாக்குறியோ? எல்லாத்துலயும் ஒரு ஒரு முளத்தை வாங்கி நாங்க தலையில வச்சுட்டு போக மொத்த காசையும் நீ பாக்கெட்ல செருவிட்டு போகலான்னு பாக்குறியாக்க? அட என்ன மைனி உள்ளூர்காரங்கிட்ட பேசுறது மாதிரியா பேசுறிய? ஏதோ அசலூர்காரன் ஆட்டையை போட்டுட்டு போறது மாதிரி சொல்றீங்களே என்ன? சரிடா பாவாடை, ஆளு ஒரு முளத்துல இருந்தாலும் வாய்க்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. சரி சரி மல்லிகைப்பூல மட்டும் ஒரு முளம் கொடு. ஏக்கா பூ உனக்கு மட்டும் போதுமாக்கா? உன் மகளுக்கு எதுவும் வேணாமா? வேணும்னா சொல்லுக்கா கட்டித்தரேன். ஏலே பாவாடை வந்தோன்னா அண்ணே மைனின்னு இப்ப என்னடானா அக்கா அக்கா மகன்ற வெளுத்து புடுவே வெளுத்து. உன்னைய பத்தி ஊருக்குள்ள அரச பரசலா பேசிக்கிறதெல்லாம் சரிதான் போல் இருக்கு. ஏக்கா பொம்பளை பிள்ளை இருக்கிறவங்களுக்கு நான் மாமே முறை, ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீடா இருந்தா நான் அண்ணன் முறையில. அட மனுஷ பையலுக்கு தானே முறைய கொண்டுட்டு வந்தது, இதுல நம்மளா மாத்திக்கிறதுல என்ன இருக்கு? சரி பொம்பளை பிள்ளை இருந்தா மாமே முறை, ஆம்பளை பிள்ளை இருந்தா அண்ணன் முறை. பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் சேர்ந்து ஒரு வீட்டுல பிறந்திருந்தா அப்ப நீ என்ன முறைடா வர? இப்ப நான் என்ன சொல்றது? ஏக்கா ஏதோ ஒரு முறை, என்ன முறைய கூப்பிட்டாலும் எனக்கு எவளும் பொண்ணு கொடுக்க போறது இல்ல. நான் எதுக்கு காவு காவுன்னு கத்திக்கிட்டு பூ எடுத்து தலையில வை போ. ஆளை பாரு, அக்கா மக கொக்கா மகன் வீட்டு பக்கம் வந்த வாழை ஒட்ட நறுக்கிடுவே ராஸ்கல். அட போக்கா போக்கா, ஆசை மாமே வாங்கி கொடுத்த மல்லிகை பூவை வச்சுக்கிட்டு பாட்ட பாடி டூயட் பண்ணுவியா? சும்மா சின்ன பையல்கிட்ட நின்றுக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கியக்கா. ஏகோ போக்கா போய் மாமன்ட்ட கொடுத்து தலையில பூவா வச்சு டூயட் பாடுக்கா போக்கா. யோ சிங்கு சிங்கு இங்க பாரியா, சின்ன பையன்லாம் கிண்டல் பண்றியா? இந்தாயா வச்சு விடியா. ஐயய்யோ முன்ன பின்ன செத்தாத்தான் சுடுகாடு தெரியும் பாங்க. அந்த மாதிரி நம்ம முன்ன பின்ன பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து அழகு பார்த்திருந்தா தானே பூ வைக்க தெரியும். யோ சிங்கு இந்தாயா வச்சு விடு, எம்பிட்டு நேரமா நிக்கிறேன். வனஸ் பேபி எனக்கு பூவெல்லாம் வச்சு பழக்கம் இல்லையே. அட என்ன ஆளியா நீனு, ஒரு பொண்டாட்டிக்கு பூ வச்சு கொடுக்கற பழக்கம் இல்லைன்னு சொல்ற? ஏக்கா அந்த பூவை கொடுக்க நான் வச்சு விடுறேன். ஏலே பாவற என்னடா சொல்ற நீ? ஏக்கா 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 இப்ப நான் என்னக்கா சொல்லிவிட்டேன்? பூ தான வச்சு விடுறேன்னு சொன்னேன். ஏண்டா டேய் என் பொண்டாட்டிக்கு நீ பூ வச்சு விடுவியாடா? என்ன இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு இல்ல என்ன தப்புன்னு கேக்குறேன். வளையல் கடைக்கு போனா வளையல் மாட்டி விடுறாங்க, தோடு கடைக்கு போனா தோட மாட்டி விடுறாங்க, கொலுசு கடைக்கு போனா கூட காலை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு கொலுசை மாட்டி விடுறாங்கல்ல. அப்ப பூ கடைக்கு வந்த உங்களுக்கு மட்டும் நான் ஏன் பூ வச்சு விட கூடாது? இதெல்லாம் என்னென்ன நியாயம்? அதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. யோ பொண்டாட்டிக்கு பூவை வாங்கி ஒரு முளை பூவை தூக்கி தலையில வச்சு விடுறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லாம இருக்கும் தானே? ரோட்ல போற வர சில்லு வண்டெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கு. ஒரு முளை பூவை உனக்கு தலையில வச்சு விட தெரியாதா? வனசா வனசா நானே வச்சு விடுறேன், திரும்பிரு. உன் முகத்தை பார்க்க எனக்கே பயமா இருக்கு. இல்லங்க அத்தான், அந்த சில்லு வண்டெல்லாம் எப்படி சொல்லுது பாத்தீங்களா? அதனாலதான் கேட்டேன். சரி சரிம்மா நீ திரும்பு, நான் வச்சு விடுறேன். வச்சுட்டே வனசா.
பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறான், நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே. அத்தான் அத்தான், நம்ம இங்கனக்குள்ள நின்றோம்னா இந்த கருவாப்பைய நம்மள கண்ணு வச்சு திரும்பவும் சண்டை போட வச்சிருவேன். வாங்க அத்தான், நம்ம வீட்டுக்கு போயிருவோம். சரி வனஸ் பேபி. என்னங்கடி வந்ததுல இருந்து அநியாயத்துக்கு பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கியே. அட உங்ககிட்ட செத்தோட பேசிக்கிட்டு இருந்துட்டு போகலான்னு வந்ததுக்கு நான் பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம் போ. வீட்லயே இருந்திருக்கலாம், நோட்லயே இருந்திருக்கலாம்னு வக்கனையா பேச தெரியுதுல. நாங்க சின்னஞ்சிறு வயசு பிள்ளைய கிடந்து கத்திக்கிட்டும் கதறிக்கிட்டும் கிடக்கும். நீனும் உன் மாமனு மட்டும் மாலா மாலா அப்படின்னு வடிவேலு பின்னாடி தெரிஞ்சது மாதிரி உன் மாமன் தெரியுதாரு. நீனும் மாமா மாமா நில்லுங்க மாமா அப்படின்னு அவர் பின்னாடியே தெரியுற. ஐயோ பாவம் சின்னஞ்சிறுசுக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குகளே, கதறிக்கிட்டு கிடக்குகளே. அதுகளுக்கு என்னத்தையாவது ஒரு டிப்ஸை சொல்லி அதுக வாழ்க்கையிலையும் ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தி விடுவோம்னு பெரிய மனுஷியா லட்சணமா உனக்கு என்னத்தையாவது டிப்ஸ் கொடுக்க தெரியுதா? வண்ணத்துக்கு லாய்க்கு இல்ல. இப்படியே உட்காந்துக்கிட்டு போங்கடி ஏந்தே வந்தேனே தெரியல, ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்ல மட்டும் உனக்கு தெரியும். சரியா சொன்னடி நெடுவாளி. அன்னைக்கிளிக்கா சரியான சுயநலவாதி தான். நம்ம அது பின்னாடி கூடவே கால சுத்தின பாம்பாட்டமா சுத்திக்கிட்டு கிடக்கோம்ல. நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு விளக்கேத்தி வைக்கணும்னு அதுக்கு தோணுதா பத்தியா? அது மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்குது பாரு. கல்லஞ்சக்காரி கல்லஞ்சக்காரி. எட்டிலா யாண்டி இப்படி ஆளு மாத்தி ஆளு என்னைய போட்டு திட்டி அரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கியே. இப்ப என்னம்டி செய்யறது நானே? எங்க வாழ்க்கையிலையும் விளக்கேத்தி வையி. ஐயோ கடவுளே, இதுக்கு நான் என்னத்த சொல்ல, என்ன டிப்ஸ் கொடுக்க? டிப்ஸ் கொடுனா என்ன செய்யறது? பாவம் தான் மனசா குட்டி குடிகார பையில கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தா அவ வாழ்க்கையில ஒளி ஏத்தி வைக்க என்னால முடியல. உங்களுக்கு போய் நான் என்ன டிப்ஸ் கொடுக்கறது? உங்க புருஷன் குடிச்சு கிடிச்சிட்டு வரமாட்டேன், நல்ல மனுஷனை வச்சுக்கிட்டு வாழ தெரியலங்கிறாளுகளே. அட போங்க அத்தான். ஆத்தாடி என்னது இது? உலக அதிசயத்துல 9வது அதிசயமா இருக்கும் போல் இருக்கு. என்னது இது? ரெண்டும் கையை கோர்த்துக்கிட்டு ஒன்னா இப்படி கக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு வருது. நான் பாக்குறது கனவா இல்ல நினவா? நெடுவாளி, இங்க நிக்கிறது நம்ம வனசாவான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. அக்கா வனசாக்காவே தான்க்கா. என்னக்கா இது கூத்து? இவங்க நடந்து வந்தாலே ஆச்சரியம், இதுல கைய கோர்த்துக்கிட்டு கக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு வேற வராங்களேக்கா. வனஸ் பேபி, இந்த பக்கம் ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போவோம். கொய்யால கொண்டே வருவேன். யோ சிங்காரா, எப்பயா இப்படி மாறின? என்னையா பண்ண எங்க அக்காவை இப்படி பொட்டி பாம்பா அடங்கி போய் கிடக்கு புள்ள? யோ இங்க திரும்பியா? யோ நெடுவாளி, அத்தான திட்டாதடி. என்னது அத்தானா? நெடுவாளி, நான் காண்பதெல்லாம் கனவா இல்லை நினைவா? அத்தான் அத்தான். என்ன வனஸ் பேபி? அத்தான், கோவில்ல அங்க எங்கன்னு அலைஞ்சு டூயட் பண்ணதுல நீங்க டயர்டா இருப்பீங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அத்தான். நான் என் தோழிகளோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வரேன். வனஸ் பேபி வா, வனஸ் பேபி வீட்டுக்கு போவோம். ஐயோ அத்தான், சொன்னா புரிஞ்சுக்கோங்க அத்தான். நீங்க வீட்டுக்கு போய் உட்கார்றதுக்குள்ள நான் உங்க பின்னாடியே வந்துருவேன் அத்தான். ஐயோ சினுங்குறானே சினுங்குறானே. யோ சிங்காரா, சினுங்குனதெல்லாம் போதும், அங்கிட்டு தள்ளி அங்கிட்டு. அந்த பிள்ளைகிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி பின்னாடியே வருவா. வந்துருவியா? வந்துருவேன் அத்தான். நீங்க வீட்டுக்கு போய்கிட்டே இருங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன் சரியா? யோ சிங்காரா, ஒழுங்கு மரியாதையா உன் பொண்டாட்டி கையை விட்டுட்டு போயா. எனக்கு பார்க்க பார்க்க பக்கு பக்குன்னு வருது. நேத்து வரைக்கும் அடியே வனசா அப்படின்னு ஆடிக்கிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு என்ன இப்படி பம்மி பம்மிக்கிட்டு நிக்கிறான்? யோ ஜிங்கு விலகியா. ஓகே ஓகே. கஸ்கி வயசுல எல்லாம் பேசி கொல்றாங்களே கொல்றாங்களே. தள்ளு கங்கு. என்னடி நெடுவாளி, ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? ஏய் வனசாக்கா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. நேத்து வரைக்கும் உன் புருஷன் குடிச்சு புட்டு சாராய பாட்டிலும் கைமா தெரிஞ்சவன இன்னைக்கு என்ன வனஸ் பேபின்னு கொஞ்சிறான் கெஞ்சிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சத்தியமா முடியலடி. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? உண்மையை சொல்லு. நெடுவாளி, எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கிளியக்கா தான் தெரியுமா? மனசா, என்னடி அக்காவை போய் சொல்ற? தடிப்பியாயி அக்கா தான் நெடுவாளி. இங்கரு நல்ல கைக்கு தோதா உருளைக்கிழங்க மாதிரி இருக்க. உருட்டி விட்டேன்னா ஊரை தாண்டி போய் விழுந்துருவ. ஒழுங்கா வைடி மூஞ்சிய. என்னடி நெடுவாளி அக்காவை போடி வாடிங்கற? இங்கரு நான் இருக்கிற கடுப்புல இதோட விட்டனேன்னு நினைச்சுக்க. ஓவரா பேசின மூக்குல குத்தி மூஞ்சிய உடைச்சிருவேன். சரி விடு, ஏதோ என்னாலேன்னு சொன்னாலேன்னு சந்தோஷப்பட்டேன், அதுக்கு என்னவோ இப்படி மூடிக்கிட்டு வர? கிறுக்கி, இதை விடு, அதை புடி. அதுவும் சரி தட்டி மாடனு. ஆரிய குத்த ஆடுனாலும் நீ காரியத்துல கண்ணா இருப்பிய. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் மேடம். சொல்லிட்டு நெடுவாளி. மாடனு பகல் கனவாமா.
பாத்துக்க பாத்துக்க. அது சரி அது சரி. ஹலோ, உங்க புருஷன் இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? எதனால இப்படி ஆனாரு? என்ன அன்னைக்கிளிக்கா மேல பழிய தூக்கி போடுறீங்களே, என்ன ஆச்சு? அந்த புள்ள என்ன சொல்லி கொடுத்துச்சு? எல்லா விவரத்தையும் இப்ப நீங்க சொல்லணும். நான் என்ன சொல்லி கொடுத்தோம்னு எனக்கே தெரியல. இவ என்னடானா என்னைய போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா விருக்கத்தவ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இருட்டி எருமை, எனக்கே அவங்க எடிட்டிங்ல பொட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. மண்டை அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சோம்னா பொட்டு அங்கிட்டு இங்கிட்டு விலகிறான். அதனால பொம்மை மாதிரி அப்படியே நிக்கிறேன். உனக்கு என்ன விஷயம் வேணும் கேளு, சொல்றேன். ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? சரி சரி, நீ அப்படியே நில்லு. ஆமா, ரேஷங்கார்டை எடுத்துட்டு போய் அடகு வச்சு குடிச்ச உன் புருஷன். அப்புறம் என்னதுடி மாடனே? தங்கச்சிக்கு நகை வாங்க வச்சிருந்த பணத்தை ஆட்டையை போட்டது. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை வாங்க கடன் வாங்கி வச்சிருந்த காசு ஆட்டையை போட்டுட்டு போய் குடிச்சிட்டு வந்த உன் புருஷன். பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்ட வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்ச உன் புருஷன். ஓஹோ, நீங்க தான் இருக்கியோ? சரி சரி, சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல பாயிண்ட். பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதெல்லாம் நல்லாத்தே இருக்கு. ஆனா அவ வாழ்க்கைக்கு மட்டும் எடுத்து கொடுத்துல விளக்கேத்தி வச்சிருக்க. சரி சரி, நான் உனட்ட அப்புறமா வரேன், இரு. நெடுவலி, எனக்கே என்ன வண்ணம்னு தெரியலையே. ஆனா அவனா அப்படியே குழந்தை பிள்ளை மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஏமாத்த வேண்டியது. இந்த ஏமாத்து வேலையில உன் மாமன்ட்ட வச்சுக்க, எனட்ட வச்சுக்கிறாத அம்மா. ஐயோ, என்னடி என்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? என் அத்தா வேற வெயிட் பண்ணுவாருடி. வீட்டுக்கு போகணும். போய் 2 பேரும் சமைச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இங்க வாரு வனசாக்கா, நீங்க 2 பேரும் இப்படி சாடிக்கட்டோட சேர்ந்து சோடிக்கட்டா வந்ததே எனக்கு தாங்க முடியல. ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்காத குறையா நின்றுகிட்டு இருக்கேன். இதுக்கு இடையில நான் போய் சோறாக்கணும், எங்க ஒத்தான பார்க்கணும், சொத்தான பார்க்கணும், பொத்தான பார்க்கணும்னு ஏதாவது பேசிட்டு இருந்த பல்லு படுவெல்லாம் உடச்சு கலட்டி போயிருவேன். என்னடி நடந்துச்சு சொல்லுங்கடி. அது வந்துட்டு நெடுவாளி, அது வந்து ஏய், நீ வந்த கதையெல்லாம் நாங்க பார்க்கத்தான் செஞ்சோம். குடிச்சு போட்டு ஊதாரியா ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்ச உன் புருஷனை இப்படி பொட்டி பாம்பா அடக்கி பூ வாங்கி பொட்டு வாங்கி கொடுத்து நடந்துட்டு போற கண்கொள்ளா பாச்சியை பார்க்க சந்தோஷமா தாண்டியெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நடத்துனீன்னு தெரிஞ்சா நானும் போய் என் கணவரை கவர் பண்ணுவேன்ல. சொல்லி தொலைங்கடி, அதுக்கு தானே கேக்குறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அன்னைக்கிளி அக்கா தாண்டி. ஐயோ கடவுளே கடவுளே, ஆரம்பிச்சிட்டியா நீ? ஆனா ஊனா பாம்பு படம் எடுத்தது மாதிரி ஈனு பல்ல கட்டிக்கிட்டு கிளம்பிடுற. எதனாலேன்னு உனக்கே தெரியல. அப்புறம் என்ன ஈழு ஓலுன்னு? செத்த அடங்கி உட்காரு, கேட்போம். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பல்ல காட்டு. சரிடி நெடுவாளி. ஐயோ கடவுளே, இப்படி பல்ல காட்டுறதுக்காக தான் இந்த அப்டேட் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமலே இருந்தேன். செத்த பேசாம அடங்கி உடங்கி உட்காருக்கா, என்ன ஏதுன்னு கேட்போம். சரிடி நெடுவாளி. தாங்க முடியலடா, தாங்க முடியல. இவங்க படுத்துற இமிசை என்னால தாங்க முடியல. சரி சரி, நான் ஒழுங்கா மூஞ்சியை வைக்கிறேன் நெடுவாளி, உட்காரு. எக்கோ, ஆனா ஊனா குரங்கு குட்டியை தூக்குனது மாதிரி நாங்க போற இடத்துக்குலாம் உன்னைய கூட்டிக்கிட்டு தெரியறது தப்பா போச்சு. யாண்டி நெடுவாளி அப்படி சொல்ற? ஆமா, எங்க கூட சேர்ந்து குடி சுத்துறதுனாலதான் உனக்கு வயசு பிள்ளைங்கிற நினைப்பு இன்னும் மனசை விட்டு போகாம இருக்கு. இளமை ஊஞ்சல் ஆடுதோ அங்கிட்டு இங்கிட்டு ஆந்திரிச்சு ஆட்டிக்கிட்டு தெரியற. ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காரு. சும்மாவே மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு அயோடெக்ஸை போட்டு தேய்ச்சிட்டு கிடக்க. இதுல இஹிஹி ஒஹிஹின்னு ஆட்ட வேற. உட்கார பரியா இல்லையா? சரி, நான் உட்கார்ந்துடுறேன். ஏய், நீ என்ன புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே அசையாம நிக்கிற? ஆளப்பாரு, என்ன விஷயம்? அன்னைக்கிளிக்கா என்ன சொல்லுச்சு? எதனால இந்த மனமாற்றம்? உன் சிங்காரம் எப்படி திருந்துனாரு சொல்லு. அது வந்து மண்டியிலே 4 போடுறீ நெடுவாளி. ஆளை பாரு, அப்பத்துல இருந்து வந்து போயின்னு என்ன விஷயம்னு டைரக்டா சொல்ல போறியா இல்லையா? இல்லடி மாடனே, நான் சொல்றேன். அப்ப சொல்லுக்கா. இல்லடி, என் அத்தான் அதான் சிங்காரம். அவரே குடிச்சுக்கிட்டோம், பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டோம், அப்புறம் வீட்டுல உள்ளதை திருடிக்கிட்டோம், இப்படி தெரிஞ்சாரா? அதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே, மேல சொல்லு. அப்படியெல்லாம் தெரியுறாரேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு அழுன்னு அழுதேன். அதுதான் வருஷம் ஃபுல்லா அழுதுகிட்டு இருக்கியே, மேல சொல்லு. அதான் அப்படி ஒரு நாள் நான் கவலையில அழுதுகிட்டு இதுக்கு மேல எனக்கு வாழவே பிடிக்கல, நான் ஊரை விட்டே காலி பண்ணி போறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேனா. சரி, அப்பதான் அன்னைக்கிளிக்கா எங்க வீட்டுக்கு வந்துச்சு. ஆமா ஆமா, அன்னைக்கு தான் போனேன் அவ வீட்டுக்கு. ஏய், இப்ப யாராவது உன்னோட கேட்டாங்களா? இல்ல கேட்டாங்களான்னு கேட்டேன். இப்ப எதுக்கு எந்திரிச்ச நீ? உன்னைய என்ன சொன்னேனா? சாரி. சாரி பூரி குப்பை தொட்டி லாரி, வாயை முடிக்கிட்டு கம்மன் இருக்கணும். அப்படி வாயில வச்ச விரல எடுத்த ஒய்யால கொண்டே உருவேன். ஐயோ, அந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் பார்த்தா வாயை திறக்க கூடாதுன்னு இருக்கா? வாயை துற, பொம்மை மாதிரி நிக்காத. சரி சரி சொல்றேன். சொல்லி தொலையும். அப்ப அக்கா வீட்டுக்கு வரும்போது நான் அது மடியில படுத்துக்கிட்டு அழுதனா, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு வச்சது மாதிரி ஒரு புருஷன் இந்த உலகத்துல யாருக்குமே வாய்க்க கூடாது, இந்த குடியார பையில கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கிளிக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட அழுது புலம்புனேன்.
ஆமா ஆமாடி நெடுவலி நெசந்தேன் வனசா சொல்றது நெசந்தாம்டி. என்ன இவ இப்படி பாக்குறா? ஆத்தாடி அடிச்சு கிடிச்சு போட்டுருவாளோ? ஆ அது ஷோப்பா நீ கண்டினியூ. அப்ப நான் பேசலாம் மாட்டி நெடுவலி. யூ கண்டினியூ இல்ல நீ கண்டினியூன்னு சொன்னேன். உன்னைய சொல்லல. நீ பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. இல்லைன்னா எந்திரிச்சு எங்கிட்டாச்சும் போ. ஐயோ சரி சரி நான் வாயை மூடிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. நீ ஆமா வாயை மூடிக்கிட்டு இருக்க. நீ கண்டினியூ பண்ணுமா. ஆத்தாடி வேணாம், நம்ம பேசாம இருந்துருவோம். நெடுவலி அக்காவா நானா? யாரு கண்டினியூ? நீதான் சொல்லணும். வேற யார் வந்து சொல்லுவா? ஓ இதுதானே கேட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். வேணாம் நீ சொல்லவே வேணாம். பேசாம உன் புருஷன் பின்னாடியே போயிரு போ. ஐயோ சரி சரி டென்ஷன் ஆகாத, நான் சொல்றேன். சொல்லி தொலை. இல்லடி நெடுவலி, அப்ப அக்கா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுச்சு. ஆம்பளைனா கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க, நீ தான் அனுசரிச்சு போகணும். பொம்பளைய நினைச்சா என்ன வேணா மாத்தலாம், பொம்பளையால சாதிக்க முடியாது ஒண்ணுமே இல்ல. நீ நினைச்சா நீ பொறுமையா இருந்தா, உன் புருஷன்கிட்ட அன்பா இருந்தா கண்டிப்பா உன் புருஷனை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி உன் புருஷனை மனசான்னு உன் பின்னாடியே தெரிய வைக்க உன்னால முடியும். உன் புருஷனோட குடிய கூட அவரால் மறக்க வைக்க முடியும். அதுக்கு நீ தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு அக்கா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுச்சு நெடுவலி. ஓஹோ அப்படியா விஷயம். ஆமாட்டி நெடுவலி. எக்கா இப்ப ஏன் உம்முனா மூஞ்சி மாதிரி உட்கார்ந்துருக்க? இப்ப சிரிக்கலாமே சிரி. வேணாம், நான் சிரிச்சா அப்புறம் நீ திட்டுவ. எக்கா என்ன விஷயம்னு கேட்கறதுக்காகத்தான் சிரிக்க வேணாம் சொன்னேன். அட நல்லா சிரி, சத்தம் போட்டு சிரி, அஹா உகன்னு பல்ல காட்டி சிரி. யார் வேணாம் சொன்னா? ஆனா ஒண்ணு, அந்த அக்கா வாழ்க்கையை மாத்தினது மாதிரி என் வாழ்க்கையவும் மாத்தணும். அதுக்கு நீ ஐடியா கொடுக்கணும். அப்பனா சிரிக்கலாம். சரிடி நெடுவலி. அப்பனா அப்படி குத்த வச்சு என் வாழ்க்கையிலையும் குத்து வழக்க ஏத்தி வை. அப்ப நான் போகட்டா? என் அத்தா சாப்பிடாம வெயிட் பண்ணுவாரு. நான் போய் தான் 2 பேரும் சோறாக்கி சோறு சாப்பிடணும். கிளம்பி தொலையும். சரிடி நெடுவலி. ஆய் ஆனா ஒண்ணு, இன்னைக்கு வீடியோ 22 நிமிஷத்துக்கு மேல போயிருச்சு. அதனால நல்ல நல்ல டிப்ஸா நாளைக்கு நீ எனக்கு கொடுக்குற. இதே மாதிரி நானும் சோடி போட்டு சாடி கட்டா என் புருஷன் கையை கோர்த்துக்கிட்டு இதே மாதிரி மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு வரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும். ஓகே ஓகே. அம்மா இது வேற. மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய். பை.